அவதூறு பேசியதாக சிங்கமுத்துவிடம் 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு தற்போது வடிவேல் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன். இந்த வழக்குடைய பின்னணி என்ன? தேவா, சமீப காலமாக யூடியூப் சேனலுக்கு நடிகர் சிங்கமுத்து பேட்டி கொடுக்கும் போது தன்னை குறித்து துளி கூட உண்மை இல்லாத பல பொய்களை கூறி தரைக்குறைவாக பேசியுள்ளதாக குற்றம் சாட்டி நடிகர் வடிவேலு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவை பார்க்கும்போது பொதுமக்கள் மத்தியில் தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக நடிகர் சிங்கமுத்து தனக்கு 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும். சிங்கமுத்துக்கு மேற்கொண்டு தன்னை குறித்து அவதூறாக பேச தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுதான் நீதிபதி டிகாராமன் முன்பு விசாரிக்க வந்த போது இந்த மனு தொடர்பாக 2 வாரங்களில் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நடிகர் சிங்கமுத்துவிற்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே தாம்பரத்தில் ஒரு பிரச்சனைக்குரிய நிலத்தை வாங்கி கொடுத்த விவகாரத்தில் நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக வடிவேலு தொடர்ந்த வழக்கும் தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையிலும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி மதன்.